நான் கேட்டேன், நீங்கள் ஏலியனை சந்திச்சேன்னு சொல்கிறீங்களே, என்ன ஆதாரம் இருக்குது சொல்லுங்கள், அவனை பற்றி கொஞ்சம் டீட்டெயில்ஸ் சொல்லுங்கன்னா உடனே இவங்க வாய்க்கு வந்துட்டு உளறி கொட்டுறாங்க. ஆமாம், இது 2 பேர், ஒரு லேடிஸு ஒரு ஜென்ஸு, 2 பேருமே என்னை பைத்தியக்காரன் நினச்சிட்டு அவன் வந்து வாயால் சாப்பிட மாட்டான், தோளால் சாப்பிடுவான். நல்ல வேலை. அதோட பரவாயில்ல, ஃபோட்டோசிந்தசிஸ்னு கூட சொல்லிக்கலாம், நெருப்பை சாப்பிடுவா. இப்படிலாம் கதையை அளந்து விடுறாங்க. அதாவது உப்புமா சாப்பிடுவாருன்னு கேட்குறேன். 30 வருஷமாக போலீஸில் வந்து கிரைம் டிபார்ட்மெண்ட்டில் எஸ்ஐயாக இருந்து இன்ஸ்பெக்டர் ஆகி டிஎஸ்பியாக இருக்கிற ஒரு 30 வருஷம் அனுபவம் உள்ள ஒருத்தர் ஒரு கொலை நடந்தா, திருட்டு நடந்தா பார்த்தோன்னா அவன் க்ளீனாக சொல்லுவான். ரைட்டா? அதான் டாக்டரான கூட எப்போ நல்ல அனுபவம் உள்ள டாக்டரானு கேட்குறது காரணம் அதுதான். நர்ஸு சொல்லுவாங்க. ஆமாம், இதான். அதே மாதிரி நாங்கள் 30 வருஷமாக இவனை பற்றி ஏலியன்ஸோட டீல் பண்ணிகிட்டு இருக்கிறோம். உலக அளவில் அமெரிக்க இராணுவத்துக்கு, அமெரிக்க அரசாங்கத்துக்கு ரிப்போர்ட் கொடுத்தாச்சு. ஓகே, வெள்ளை மாளிகைக்கு. ஆமாம், என்னை பற்றி மெக்சிகோ பார்லிமெண்ட்டில் அமெரிக்க இராணுவ அதிகாரிங்க மேற்கோள் காட்டி பேசுகிறாங்க, ஏன் ஆராய்ச்சி. ஓகே, அப்படி இருக்கிற என்கிட்ட வந்து புதுசாக ஒரு கதை சொல்லி அவங்க என்னென்னு கேட்டால், நீ என்னை அத்தன்டிகேட் பண்ணு,